எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விழா நடத்தின ஒரு நோட்டு கொடுத்தா போதும், ஒரு முட்டாயை கொடுத்தா போதும் பிறந்த நாள். அது அது என்னுடைய அகராதியில் அது கிடையாது. நீங்க ஆரம்பத்துல விஜய் கூட இருக்கும்போதும் நீங்க பார்த்துருக்கீங்க பத்திரிகை நல்லது. ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கணும், ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியா இருக்கணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. ஒரு உண்மையிலே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் அண்ணன் விவேக் அவர்கள். நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை, ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகா நல்ல காமெடியா சொல்லிட்டு போனவர். அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏதோ வந்தோம் போனோங்கிறது இல்லை. இப்ப நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு ப்ரொடியூசர் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. இப்போ கூட அண்ணன் வி சேகரனை சமூகத்துக்கு நமக்கு அப்படி இல்லை. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். என்ன முறையில் நீங்க போய் கேளுங்க, நான் சொல்ல வேண்டாம், என்னுடைய கல்வெட்டுகள் பேசும். அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளிகளுக்கு கலை அரங்கங்களும் வகுப்பறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க எங்க பார்த்தாலும் அது அங்க இருக்கும். இது கொஞ்ச நாளா ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த தொண்டுகள் அதிகமா இருந்தனால தான் எனக்கு அதிகமா வரல. இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆபரேஷன். அதுக்கப்புறம் என்ன உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் நீங்க வரணும், உங்களுடைய பணியை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு பொம்பளை எழுதின கட்டுரைக்காக தான் நாங்க வந்துட்டு இருக்கேன். ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் சவுத்துல இருந்து எழுதியிருக்க ராஜேஸ்வரன், நீங்க கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள் வேற யாராவது அந்த மாவட்டத்தில் கட்டியிருக்காங்கன்னு நான் கூகுள்ல செக் பண்ணோம்னே இல்லை, தமிழ்நாட்டு அளவுல செக் பண்ணோம்னே இல்லை, இந்திய அளவுல செக் பண்ணோம்னே இல்லை அப்படிங்கிறத அந்த கட்டுரையை எழுதி, அது யாருன்னா ஒரு அப்பாவி ஒரு பிஆர்ஓ அந்த பத்திரிகையாளர் பிடி செல்வகுமார்னு எழுதிருக்காங்க. நம்ம வெறுமனே ஒண்ணு கட்டிட்டு போயிடலாம். ஒரு கலையரங்கம் கட்டினா எவ்வளவு எத்தனை லட்சங்கள் வரும், அதுக்கு என்ன வழியை சம்பாத்தியம் பண்ணணுங்கிற. நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்தில் இருக்கவங்களோ அதுவோ இதுவோ கிடையாது. நம்ம சாதாரண பிஆர்ஓ தான். அதுவும் ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு 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 நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர்கிட்ட விஜய் கிட்ட தான் நம்ம மெயினா இருந்தோம். ஆனா அதை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன். நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கா, அவரு நிறைய 10 வீடு வச்சிருக்காரு. நீ 10 வீடு வச்சா என்ன, சின்ன வீடு தான் வைக்க கூடாது. என்னன்னு 10 வீடு வச்சிருக்காரு. இப்ப கூட காட்டுட்டு அந்த 10 வீடுல 8 வீடா அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஏங்க எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கேன்னு தெரியுங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கு மீறான் பேசுற மாதிரி தெரியுங்க. பத்திரிகையாளராக இருந்திருக்கேன், பிஆர்ஓ இருந்திருக்கேன். இத்தனை 1-2 படம் 200 படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். 122 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிலீஸ்னா மீடியேட்டரா வேலை பார்த்துருக்கேன், ஆம்புலன்ஸ்ல வேலை பார்த்துருக்கேன், சொந்தமா பத்திரிகை நடத்திருக்கேன். எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் நிம்மதியா நான் தூங்குறே கிடையாது, இன்னைக்கு தூங்குறே கிடையாது. அவன் சொல்லியிருக்கான் 10 வீடு அவருக்கு இருக்குதான். எதுக்காக சொல்றேன்னா அவர் குறை சொல்றதுக்காக இல்ல, யாருக்கு எப்படி நீ பார்த்து பேசணும். இன்னைக்கு தூங்க முடியல. ஆபரேஷன் பண்ண 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னா பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணான்னு எடுத்துனாரு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னு. இல்ல என்னால தூங்க முடியாது, என்னால வீட்டுல இருக்க முடியும், வீட்டுல இருந்தா திரும்ப அட்டாக் வந்துடும் அப்படின்னு. வீட்டுல இருந்தாதானே அட்டாக் வரும், எனக்கு உழைக்காம என்னால இருக்க முடியாது. இந்த மக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலன்னா தான் என்ன நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இப்படி ஓடி வரோம். இது எதுக்காக சொல்லணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படவங்கிற தயவு செய்து நீங்க இது பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டினோன்னு விஜய்க்கு ஒன்னை விட முன்னால இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் எப்படி வேலை பார்த்தாங்கன்னு விக்ரம் வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன். எனக்காவது ஒரு 5 ரூபா அவர்கிட்ட இருந்து பல்ல காட்டிட்டு இருப்பா இருக்குமா, பண்ண மாட்டேன். அப்படி உண்மையா. அதனாலதான் 27 வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூடாலையும் என்னால வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன். நேரத்தில் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? 2 பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? 2ம் பெரிய ஆள். அங்க உண்மையா இருந்து தான் வேலை பார்த்துது. சில சகனிகள், சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப இந்த உண்மையை சொல்லிதான் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம், சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸுங்க படம், சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு, இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு ரைடு நடக்காது, எந்த படமும் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா, தியேட்டருக்கார வர, நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில், இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசால என் வீட்டுல வெறும் 2000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கிறவன், விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கானு. நான் இதை இப்ப கூட சொல்லணும்னா எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே என் கூட இருந்தவங்க.
ஏன் நான் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. ஏன்னா விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டேன். முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யாரு கூட இருக்கவன் அவரை பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு. விஜய் நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ள பயலுகளை அவர் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ள பயலுவதாங்கிறது எப்படி என்ன கூட போறது கிடையாது அவனும். ஆனா ஏதோ ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணுங்கிறத சொல்றேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊத்துனது, அவருதான் ஹீரோ இல்லன்னு சொல்லல. ஆனா கூட 4 பேர் வேணும் இல்ல, எவனும் தனியா வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்கோம்னா அங்க விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை. அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம், அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூலி தான். அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களையும் நீங்க வைக்கணும். எங்கிட்ட கேட்க, ஏன்னா நாங்க 27 வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சுதான் உங்க கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழ்வேன்னு தெரியாது. ஆனா அந்த உண்மையை சொல்லாம போயிடக்கூடாது. ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஆனா அது சொல்றதே அங்க ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்ப சொல்லலாம், என்னைக்கும் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்படி கிடையாது. நீங்க அதே ஆளுதான் அவங்க கூட இருக்கிறான், அதே புரோகி அவங்க கூட இருக்கிறான். அவங்க அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு. அப்ப இது மூலமா தான் அவருக்கு எப்படியாவது தெரியட்டுங்கிறக்காக சொல்லும். உண்மை தெரியணும், உண்மை கசக்கும், ஆனா அது தெரியணும். நன்றி நண்பர்கள். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசுறாரு. நீங்க சொல்றது 100% தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்க? 6 மாசம் இருக்குமா? 1 வருஷத்துக்கு உள்ளதான், 6 மாசம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு? விடுதலை சிறுத்தை கட்சி பிசிகாவுல இருந்தாரு. அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சரி, அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சும்மா இருந்தாரு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், எல்லாம் உண்மை தெரியணும் இல்ல. மார்டின் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு சார். நான் சொல்றேன், உண்மை சொல்றேன். ஏன்னா மார்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அரெஸ்ட் ஆகி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க, அவருடைய மகள் சூசைட் அட்டன் பண்றாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து தலையிடுறார். தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி 9 வயசை குறைச்சு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. எத்தனை வயசு? நான் சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. 9 வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்றான். அந்த வீட்டுல 3 தொழிலை தொடங்குறான். என்ன தொழிலாம்? டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்குறாரு. தோல்வி, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அடுத்த பைனான்ஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது 99 ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லயே வச்சுட்டு மனைவி பேர்ல ஒரு ஷேரை வச்சுட்டு அதுல இருந்து இப்ப அந்த தொழில தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறதுக்கு 99% இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் 100 கோடிக்கு மேல. நான் இப்போ ஆதாரத்தோட சொல்றேன், 109 கோடி வந்திருக்கு சார். அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு, என்கிட்ட இருக்குது ஆதாரம். யாரு? இவர் உழைச்சு வந்துட்டாரு, நேர்மையா வந்துட்டு. இப்ப நாங்கெல்லாம் உண்மையா உழைச்சிச்சு வந்திருக்கோம், கடினமா உழைச்சிருக்கோம். ஆனா உழைக்காம ஒரு இந்த 109 கோடி அவருக்கு வந்திருக்குது. ஆனா அவர் உழைச்சு வந்ததா? பொய்யாக வந்தது, தப்பா வந்தது. நீ என்ன செய்யணும்? நேர்மையா ஒரு கட்சி படல வந்திருக்கேன், நேர்மையா உழைங்க. இந்த கட்சி ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். நீ யாரை போய் கேட்கறா? ரவுடிசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. நீ என்ன செய்யணும்? ரவுடிசத்தை ஒழிச்சு நாங்க அமைதியாகணும்னு சொல்லணும். நான் 6 மாசம் வெயிட் பண்ணு, நான் ரவுடிசம் யாரு நீ காட்டுறேங்கிறேன். என்னடா இந்த தமிழ்நாடு பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம்? நீ ரவுடிசம் பண்றதை பாக்குறதுக்கு எப்படி பேசுற? 6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எங்க ரவுடிசம் என்னன்னு தெரியும். இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுக்குதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். சொல்றேன், இவ்வளவு நெஞ்சு வலிக்க போறோம். நான் சொல்றது காரணம், என் தலைவனை எப்படியா மீட்கணும், அவருக்கு இது போய் சேரணுங்கிறத சொல்றேன். எவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு வீட்டுல தேவையில்லாத ஒரு ஆளு மென்ஷன் பண்ணிட்டாரு. ஆமா சரிங்களா? ஆமா, எல்லாருக்குமே தெரியும். ஆமா, கூட ஒரு எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்கல அவரு. ஆமா, அது இல்லாம இப்ப நீங்க ஒரு அலிகேஷன் வச்சுட்டே இருக்கீங்க. ஆமா, விஜயோட நல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, நல்ல நடக்க நினைக்கிறீங்க. ஆமா, பேர் மென்ஷன் பண்ணா என்ன? யார் பேரு? அவர் பண்ணாரு. ஆதம் கிடையாது, ஆதம் அர்ஜுன் கிடையாது. அதன சொல்ல. இப்ப ஆதம் அர்ஜுனா எதுக்கு சொன்னா, கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு தம்பி. ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, அடுத்தால யார பேசுறாரு? சிஎம் வந்து யாருக்கிட்டயாவது இன்னைக்கு மிரட்டுறாரா?
ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறாரா? நான் உண்மையை சொல்லணும். கரூர் விஷயத்துல அவர் உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சரா நடந்துகிட்டாரு. இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு, அவருக்கும் நோய் இருக்கும், உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்க உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம் சொல்லக்கூடாது. அவர் எங்க ரவுடிசம் ஏதாவது பண்றாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பார்ப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டுல உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்கள் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கி இருக்கணும் சார். விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா, நான் இப்ப இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது. இவனை மாதிரி வன்முறை பேசுறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேர் தானே? ஒரு ஏழை இளைஞர்களை இதை பாதிக்கப்படுவாங்க சார். ஒரே சின்ன குட்டி ஸ்டோரி. எப்ப பார்த்தாலும் விஜய் நிறைய குட்டி சார் 41 பேர் இறந்துருக்கு. நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுதான் காரணமா? ஆது அர்ஜுனா மென்ஷன் பண்றீங்க, குற்றத்தை ஒத்துக்குன்னு சொல்றீங்க. அவங்க தான் ஒத்துக்கணும். யார் நடத்துறாங்களோ ஆது அர்ஜுனாவோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல கூட இருந்தாங்க, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும் சார். அது மறைக்கலாம் முடியாது. அதாவது ஒரு தவறு நடந்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு யாரு? புரட்சி தலைவர் அவர்கள். எத்தனை பேர் 1-2 உயிர் இல்ல சார். அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க. இனி வரும் காலத்திலே அது செய்யாம இருக்கு. அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க. நாங்க நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், தொழிலை உருவாக்குவோம், கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார், தொட்டுப்பார். 6 மாசத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன இது? ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ற, ஒரு குட்டி ஸ்டோரி. இது வேற குட்டி ஸ்டோரி, விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி. ஒரு நல்ல பெரிய குளம், குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை. அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேள் வந்து விழுந்துருது. தேள் விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது. அந்த பாவம் அந்த தவளை கிட்ட போய் கேக்குது, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது. தவளை சொல்லுது, ஒன்னும் காப்பாத்தணும், நீ கொட்டிடுவா, நான் செத்து போயிடுவோம் அப்படிங்குது. அட பாவி பையல, அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் உயிரை காப்பாத்து. இல்ல நீ கொட்டுனா நான் செத்துருவேன் அப்படிங்குது. அது எப்படிடா நான் ஒன்ன கொட்டுவேன்? ஒன்ன கொட்டினா நீ செத்துருவேன், நானும் மீண்டும் நார்மலா செத்துருவேன். அதனால ஒன்ன கொட்டவே மாட்டேன், என்னை காப்பாத்தணும், ஒரு உயிரை காப்பாத்தணும், புண்ணியம் உனக்கு கிடைக்குன்னு சொன்னதும் அவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் கரை சேர்க்கறதுக்கு முன்னால அந்த தேளு கொட்டிடுச்சு. அடா இளவண்டாடி போவன, நான் போக்கல சிவனேனி இருந்தவன என்னை கூப்பிட்டு வச்சு என்னை காப்பாத்துன்னு சொல்லி என்ன கொட்டி கொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பா நினைச்சுக்கிறாங்கண்ணே. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால இருக்க முடியல. பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறதும் என் கேரக்டரு. அந்த கேரக்டர் என்னால உயிர் இருக்கிறத மாற்ற முடியலண்ணே, அதான் கூட்டிட்டோம்னே. நீயும் செத்து நானும் செத்து. இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியல? கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியணும். கெட்டவர்களும் தீயவர்களையும் கிட்ட தீயவரை காண்களும் தீதே. பார்த்தாலே தப்புண்ணே, நான் எந்த கிட்டவும் கூட போக மாட்டேன், தெரிஞ்சு போக மாட்டேன். தவறு செய்யறாம அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கிட்ட வைக்க கூடாது. இப்ப கூட கோவப்படுத்துவோம் இதை வச்சு, இப்ப கூட பண்படுத்தலாம். ஏன்னா நான் நேரடியா போய் இதை சொல்ல முடியாது. எப்படி சொல்றது? சொல்ல விட மாட்டான். வேற வழி இல்லை. இது மூலமா சொல்றேன், இந்த குட்டி ஸ்டோரி மூலமா. சார் வந்து கோபால வந்து கட்டையை பிடிச்சி அடிக்கணும்னு ஆதாரம் பத்திரிகையாளர்களுக்கு இங்க அச்சுறுத்தல் நிறைய இருக்கு. அதான் இந்த பத்திரிகையாளர் அடிக்கணும்னு சொன்னோம்ல, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதை நான் போய் சொன்னோம் இல்லையா, அப்பவே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து ஸ்ரீலங்காவில நேபாள புரட்சி நடக்கிற மாதிரி இங்க புரட்சி வரணும்னு பேசினாங்கல்ல, அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவரை தூக்கி உள்ள வச்சிருக்கணுங்க. இவர் யாருங்க? இவரு ஒரு பெண்ணை வந்து பொய்யா சொல்லி 9 வயசு கம்மின்னு சொல்லி ஒரு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணவர் அவ்வளோத்தையும் மிரட்டுறாருன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா? இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? ஒரு கட்சிக்காரரு இதே மாதிரி விஜய்க்காக வந்து பத்திரிகையில உண்ணாவிரதம் தான் இருந்தார். விஜய் பத்தி தப்பா இவர் வந்து ஒரு அரகண்டா நடந்துக்கிறாரு. ஆமா, நான் பத்திரிகையாளர் தான், நியாய தர்மத்தோடு தான் வாழ்ந்துருக்கேன். எந்த பத்திரிகையில மிரட்டுறதோ சென்ட்ரல் போட்டதோ யாருகிட்டே வன்முறையை தூண்டுறதோ இதுவரை ஏதாவது இருக்கா நீங்க சொல்லுங்க. பழனிக்குமார் இருக்கிறாரு, பழனிக்குமார் கிட்ட கல்யாணம் நியூஸ் அவர் போட்டுட்டாரு. இப்ப அவர்கிட்ட சொல்றேன், அவர் சொன்ன லண்டன்ல இருக்காரு, போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் அவங்க பத்திரிகை தர்மம், அவங்களுக்கு ஏதோ வகையில நியூஸ் தெரிஞ்சிருக்கு, லண்டன்ல கல்யாணம் நடக்குது, பழனிக்குமாருக்கு மட்டும் தான் அது தெரியும். நியூஸை போட்டாரு, ஏன்ட்ட அடிக்கிறாரு, மிரட்டுறாரு. அங்க இருந்து எப்படி நியூஸ் வந்தது, நீ தானே பிஆர்ஓ அப்படி. சரி, எனக்கு எங்க தெரியும்? ஏதோ வகையில அவங்க பத்திரிகையாளர்கள் மிரட்டலாம் முடியாது.
அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார். 40,000 ரசிகர்கள் மத்தியில 40,000 ரசிகர்களை கொண்டு வந்து பண்ண முடியுமா? ரசிகர்கள் முன்னில அவர் கல்யாணம் இங்க நடந்தது நேரு ஸ்டேடியத்தில். உங்க எல்லாருக்கும் தெரியும். கவுண்டர் ABCD கவுண்டர் போட்டு 10,000 வேற எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அப்படி அவ்வளவுக்கு பிரியாணி பாக்கெட் கொடுத்தா பிளானிங் திட்டம். இப்படி நாங்கெல்லாம் திட்டம் போட்டவங்க இன்னைக்கு நடுரோட்ல நிற்கும். இதை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல சார். எனக்கு விதி அவ்வளவுதான். ஆனா இதை சொல்லாம போயிட்டு நீங்களாம் இந்த ரைடு நடந்தவன் எங்களெல்லாம் மாட்டி விட்டு விஜயை மாட்டி விட்டவன் அவன் நல்லா அழகா சோமா சார் அப்படி வந்துடும் சார் இப்படி வந்துடும் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார். இப்பவும் அந்த பாவலா கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பாவலா கட்டுறவன நம்பாதீங்க, திருடனா நம்பாதீங்க. இது திமுக. ஆமா கரெக்டா கேட்டீங்க. உண்மையை சொல்றேன். ஏன்னா எப்பவும் நேர்மை. நான் திமுக நடக்கிறத விட இந்த போதை எதிரான அந்த கருத்து தான், ஆட்சிக்கு எதிரான கருத்து அன்னைக்கு டாஸ்மாக்ங்கிறது. அதாவது திமுகவுக்கு ஆதரவா பேசல, ஆனால் கரூர் சம்பவத்தில் அவங்க நியாயமா நடந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு ஒரே நாள் நைட்ல அவ்வளவுத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு அவ்வளவுத்துக்கும் உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்டவெல்லாம் வச்சாரா வைக்கலையா? அதை நான் சொல்றேன், என்னுடைய கடமை சார். நல்லது செய்தவங்களை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதை தான் நான் சொல்றேன். நம்ம இப்பவுமே விஜய் நான் திட்டலையே. விஜய் பக்குவப்படணும்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்க. திட்டுறது வேற, பக்குவப்படணுங்கிறது வேற. இல்ல வேண்டாம் வேண்டாம்னு தானே சொல்லியிருக்கேன். கலப்பை போதானே, அவ கலப்பை வச்சு விழுதே நான் வாழ்ந்துக்கிடுவோம்னே. எது விதவைகள் வந்திருக்கு, அதுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு தான் நம்ம இதை பண்ணிருக்கோம். விழிப்புணர்வு உருவாகணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிருக்கோம். இதே மாதிரி இளம் விதவைகள் வரக்கூடாது, போதையை தடுக்கணும். முன்னாடி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டிக்காட்டி பேசுறாங்க. அது என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க. அவருக்கு ஏதாவது மெயினா நீங்க வந்து ஆதரவுலாம் சொல்றீங்க. ஓகே, அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து மன்சூர் வந்து பிரஸ் மீட் கொடுத்து இனிமே வந்து விஜய் வந்து வேஸ்ட், அவர் கரையில வந்து கால் வைக்கணும், ஃபிளைட்லயே சுத்துறாருன்னு சொல்லிட்டாங்க. சோ அதை பத்தி உங்க கருத்து? சார், விஜய் வந்து இப்பவும் நான் குறை சொல்லல, அவர் வேஸ்ட்னே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது, நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம் ஆகுனா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவர் கூட இருந்தவங்கிற முறையில் எனக்கு மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம் தான். ஆனால் பக்குவப்படணும், நல்லவர்களை கூட வைக்கணும், வல்லவர்களை கூட வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும், நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க ஃபுல்லா மிரட்டுறது மாதிரி இல்லாம அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமா உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.